டெய்லி இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. கூடவே அரை கிளாஸ் பச்சை அரிசியும் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, அது கூட கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவுக்கு கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அரைச்சதுக்கு அப்புறமா எடுத்து நீங்கள் தோசைக்கல்ல ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். இது கூடவே கார சட்னியோட சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும். இந்த ரெசிபியை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.